1963 இத்தாலியின் டிராக்டர் தயாரிப்பாளர் ஒருவர் தான் வாங்கிய ஆடம்பரமான காரின் கிளட்சில் பிரச்சனை ஏற்பட அடிக்கடி சர்வீஸுக்காக ஒர்க் ஷாப் செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஒரு கட்டத்தில் சலிப்படைந்த அந்த நபர் இத்தாலியின் மரனெல்லோ தெருவில் அமைந்திருக்கும் அந்த கார் தயாரிப்பாளர் வீட்டுக்கே சென்றார். அவரிடம் இந்த காரின் கிளட்சில் பிரச்சனை உள்ளது, நீங்கள் விருப்பப்பட்டால் கிளட்சில் பிரச்சனை வராமல் இருக்க என்னால் உங்களுக்கு உதவ முடியும், நான் இத்தாலியின் விவசாயிகளுக்காக டிராக்டர் தயாரிக்கிறேன் என்றார். கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்ட தயாரிப்பாளர், கார்கள் தயாரிப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் உங்கள் டிராக்டர் தயாரிப்பை மட்டும் பார்த்தால் போதும், லக்ஸரி கார்கள் எல்லாம் உங்களுக்கு லாயக்கில்லை என்று புரிந்து தள்ளிவிட்டார். அப்படி என்ன தப்பாக சொல்லிவிட்டோம் என்று வருத்தப்பட்டவர், இதைவிட ஆடம்பரமான நீண்ட காலம் உழைக்கும் கார்களை நான் தயாரித்து காட்டுகிறேன் என்று சவால் விட்டுவிட்டு மாசாக நடையை கட்டினார். அடுத்த 4 மாதங்களில் ரேஸ் கார்களை மிஞ்சும் வகையில் ஸ்டைலிஷான சூப்பர் ஃபாஸ்ட் லக்ஸரி கார்களை அறிமுகம் செய்தார். அந்த கார்கள் தான் ஃபெருஷியோ லம்போர்கினி தயாரித்த லம்போர்கினி கார்கள். சரி, அவர் சவால் விட்டது யாரிடம் தெரியுமா? அந்த காலத்தின் இத்தாலியின் வீதிகளை அனல் பறக்கவிட்ட லக்ஸரி காரான ஃபெராரி கார்களின் தயாரிப்பாளர் என்சோ ஃபெராரியிடம் தான். அண்ணாமலை பட பாணியில் சவால் விட்டு சாதித்து காட்டி பின் சாதுவாகிய ஃபெருஷியோ லம்போர்கினி உருவாக்கி சென்ற லம்போர்கினி பிராண்டின் சுவாரஸ்யமான கதையை அறிய பிளாஷ்பேக்கை 50 ஆண்டுகள் பின்னோக்கி ஓட்ட வேண்டும். இத்தாலியின் ரெனாசோ கிராமத்தில் திராட்சை பயிரிடும் விவசாய பின்னணி கொண்ட குடும்பத்தில் ஆண்டானியோ லம்போர்கினி என்பவருக்கு மகனாக பிறந்தார் ஃபெருஷியோ லம்போர்கினி. சிறு வயதிலேயே இயந்திரங்கள் மீது மிகுந்த ஆர்வத்துடன் வளர்ந்த லம்போர்கினிக்கு விவசாய பணியை எளிதாக்கும் இயந்திரங்களை தயாரிக்க வேண்டும் என்ற வேட்கை இருந்தது. இதனால் போலோக்னாவில் உள்ள ஃப்ராட்டெல்லி டாடியா தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்தார். படிப்பை முடித்தவர் இயந்திரங்கள் தயாரிப்பில் முனைப்பு காட்டினார். ஆனால் அந்த சமயத்தில் 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. இதனால் இத்தாலியின் விமானப்படையில் பொறியாளராக சேர்ந்தார். ரஷ்யாவுக்கு எதிராக அந்த போரில் இத்தாலிக்கு ஜெர்மனி கை கொடுத்து உதவியது. 1945 போர் முடிந்த நிலையில் ஜெர்மனியின் வீழ்ச்சி பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. இத்தாலியின் போர் வீரர்கள் தங்களை காத்துக்கொள்ள ஓட்டம் பிடித்தனர். ரஷ்ய படையால் இத்தாலி வீரர்கள் பலர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த சமயத்தில் தன்னை தற்காத்துக் கொள்ள ஓடிய ஃபெருஷியோவும் சில மாதங்கள் ரஷ்ய சிறையில் இருக்க நேர்ந்தது. சிறையில் இருந்து வெளியே வந்த அவரால் உடனே இத்தாலி திரும்ப இயலாத நிலை. இதனால் தான் தங்கியிருந்த பகுதியில் மெக்கானிக் அவதாரம் எடுத்து சிறிது காலம் வண்டிகளை பழுது பார்க்கும் கடை ஒன்றை நடத்தினார். தொடர்ந்து போர் தணிந்து நிலைமை கொஞ்சம் சீராக இத்தாலி திரும்பிய ஃபெருஷியோ தான் நேசித்த கிளரியா மோன்ட்ரி என்ற பெண்ணை மணந்தார். தொழில்நுட்பம் மீதான அவரது சிந்தனைகளுக்கு உயிரூட்டி உத்வேகம் அளித்து வந்த கிளரியா மோன்ட்ரி பிரசவத்தின் போது உயிரிழந்தார். காதல் மனைவியை பறிகொடுத்த லம்போர்கினி நிலைகுலைந்து போனார். சோகத்தில் இருந்து மீள நினைத்தவர் தனது கிராமத்தில் விவசாயத்தை கவனிக்க ஆரம்பித்தார். போரின் தாக்கம் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் ஏற்படுத்தி சென்ற மாற்றங்களை கவனிக்க தொடங்கினார். துவண்டு கிடந்த இத்தாலியின் விவசாய கிராமங்களுக்கு புத்துயிரூட்ட டிராக்டர்களை தயாரிக்கலாம் என்று எண்ணினார். அதனால் தன்னிடம் இருந்த பழைய டோபோலினா கார்களின் உதிரி பாகங்கள், என்ஜின் ஆகியவற்றை பிரித்தெடுத்து மறுசீரமைத்து டிராக்டர் ஒன்றை வடிவமைக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் இத்தாலி ராணுவத்தின் பழுதடைந்த வாகனங்களின் பாகங்களை வாங்கி அவற்றை வைத்து கேரியோகா டிராக்டர்களை உருவாக்கினார். அவற்றில் மாரிஸ் என்ஜின்களை பொருத்தினார். இந்த என்ஜின்களை ஸ்டார்ட் செய்ய மற்றும் பெட்ரோல் தேவை. பின்னர் டீசலிலேயே இயங்கும் தன்மை கொண்டிருந்தது. இது லம்போர்கினியின் கேரியோகா டிராக்டர்களுக்கு அந்த சமயத்தில் பெரும் மவுசை உருவாக்கியது. இதை முன்மாதிரியாக வைத்து லம்போர்கினி ட்ராட்டோரி டிராக்டரை 1948 அறிமுகம் செய்தார் ஃபெருஷியோ. உதிரி பாகங்களால் தயாரிக்கப்பட்ட டிராக்டர்கள் என்பதால் மற்ற டிராக்டர்களை விட விலை குறைவாக இருந்தது. இதனால் விவசாயிகள் அதிகமாக வாங்க ஃபெருஷியோவும் பொருளாதாரத்தில் வளர ஆரம்பித்தார். 1950களில் ஃபெருஷியோவின் வீட்டு வாசலில் ஆல்பா ரோமியோ, லான்சியா, மெர்சிடஸ் பென்ஸ், ஜாகுவார் டைப் கூப், மேசராட்டி ரக கார்கள் அணிவகுக்க ஆரம்பித்தது. அப்போதைய பிரபல பிராண்ட் கார்களை தனது கலெக்ஷனில் வைத்திருந்த ஃபெருஷியோ 1958 மிக பிரபலமாக இருந்த லக்ஸரி காரான ஃபெராரி 250 GTயையும் வாங்கினார். ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபெராரி கார் பிரமாதமாக இருக்கவில்லை. கிளட்சில் அவ்வப்போது ஏற்பட்ட பிரச்சனைகளால் அடிக்கடி சர்வீஸ் விட வேண்டியிருந்தது. இதனால் பொறுமை இழந்தவர் நேரடியாக என்சோ ஃபெராரியை சந்தித்து அவரது காரில் இருக்கும் குறை பற்றி கூறினார். அதோடு அவர் விரும்பினால் கிளட்சை சீரமைப்பதில் தன்னால்
தன்னால் உதவ முடியும் என்றும் கூறினார். ஒரு டிராக்டர் தயாரிப்பாளர் லக்ஸரி பிராண்டான ஃபெராரி பற்றி குறை சொல்வதா என்று எண்ணிய ஃபெராரி லம்போர்கினியை அவமதித்து அனுப்பி வைத்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத லம்போர்கினி ஃபெராரியை விட சிறந்த லக்ஸரி காரை உருவாக்கி காட்டுகிறேன் என்று சவால் விட்டுவிட்டு நடையை கட்டினார். வீட்டுக்கு வந்தவர் தனது ஃபெராரி 250 GT காரில் சில மாற்றங்களை செய்தார். இதன் பின்னர் தன்னாலும் கார் தயாரிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. ஃபெராரி லம்போர்கினிக்கு இடையே நடந்த இந்த மோதல் ஏற்படுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபெராரி கார்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஆதிக்கம் செலுத்திய அவரது மனைவி லாரா ஃபெராரிக்கு எதிராக ஃபெராரியிடம் புகார் வைத்தனர் 5 பேர். ஆனால் ஃபெராரியோ அந்த 5 பேரையும் பணியை விட்டே நீக்கிவிட்டார். அவர்களில் முதன்மை என்ஜினியர் கார்லோ சிட்டியும் ஒருவர். ஃபெராரியின் நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் ஐவரும் இணைந்து ஃபெராரிக்கு போட்டியாய் கார்களை தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சமயத்தில் தன்னை அவமானப்படுத்திய ஃபெராரிக்கு லக்ஸரி கார்களை தயாரித்து காட்ட எண்ணிய லம்போர்கினி இந்த 5 பேரையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டார். அவர் சொன்னதுதான் தாமதம். ஐவரும் ஒருமித்த குரலில் லம்போர்கினிக்கு உதவுவதாக ஏகமனதாக கூறினர். எதிரிக்கு எதிரி நண்பனாக மாறினர். இதையடுத்து செயின்ட் அகதாவில் சிறிய தொழிற்சாலையை அமைத்து கார் தயாரிப்பில் மூழ்கி போன லம்போர்கினி அந்த ஐவருடன் இணைந்து வெறும் 4 மாதத்தில் லம்போர்கினி 350 GT காரை அறிமுகம் செய்தனர். 1964 ஆண்டு அறிமுகமான லம்போர்கினியின் முதல் கார் டூரினில் நடந்த கார் கண்காட்சியில் இடம்பெற்றது. 2 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட இந்த கார்கள் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றன. நான் அவரிடம் புகார் கூறிய பின்பும் என்சோ ஃபெராரி என்னுடன் பேசவில்லை. அவர் ஒரு மாமனிதர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவரை வருந்தச் செய்வது மிகவும் எளிது என்று தனது லம்போர்கினி கார்களின் வெற்றிக்கு பின் கூறினார் ஃபெருசியோ. அதோடு ஒரு விவசாயியுடன் என்று மோதி பார்க்காதீர்கள் என்று மாசான அறிவுரையையும் கூறினார். இதையடுத்து 1967 ரேஸ் காரான F1 காரை முன்னுதாரணமாக வைத்து லம்போர்கினி மியூரா ரக கார்களை அறிமுகம் செய்தார் லம்போர்கினி. 1973 வரை தயாரிக்கப்பட்ட இந்த கார்களின் என்ஜின் ஓட்டுநருக்கு பின்னால் காரின் நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் லக்ஸரி கார்கள் மக்களின் கவனத்தை ஈர்க்க மார்க்கெட்டில் வந்த வேகத்தில் விற்று தள்ளியது. இந்த நிலையில்தான் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை கதவை தட்ட உலக நாடுகள் கடும் பொருளாதார சரிவை கண்டது. லம்போர்கினியின் அடுத்த ரகமான கவுண்டாக் கார்களின் தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட லம்போர்கினிக்கு தனது தொழிற்சாலையையே விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எதை பற்றியும் கவலையோ குழப்பமோ இன்றி கார்கள் மற்றும் டிராக்டர் தயாரிப்புகளை உடனடியாக நிறுத்தியவர் தனது நிறுவனத்தை மும்ரான் சகோதரர்களுக்கு 1980 கைமாற்றினார். லம்போர்கினி நிறுவனத்தை விற்றுவிட்டு இத்தாலியின் உம்பரியாவில் தனக்கென ஒரு மேன்ஷனை வாங்கி திராட்சை விவசாயத்தில் ஈடுபட்டார் ஃபெருஷியோ லம்போர்கினி. அந்த நிறுவனத்தை வாங்கியவர்கள் பேஷிப் போன்று அப்வர்ட் டோர்களை உடைய லம்போர்கினி கவுண்டாக் கார்களை உருவாக்கினர். இது மிகவும் ஆடம்பரமான புதுமை வாய்ந்த வாவ் காராக அந்த காலகட்டத்தில் வலம் வந்தது. சுமார் 10 ஆண்டுகள் மிகவும் லாபகரமாக இயங்கி வந்த லம்போர்கினி நிறுவனம் 1987 கிறிஸ்லர் எனும் அமெரிக்கன் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டது. இதையடுத்து 1998 லம்போர்கினி நிறுவனத்தை ஆடி ஏஜி நிறுவனம் $110 மில்லியன் விலைக்கு வாங்கியது. அடுத்தடுத்து புதிய ஆடம்பர கார்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதையடுத்து அறிமுகமான அவென்டடார், ஹூராக்கன், லம்போர்கினி உருஸ் ஆகிய கார்கள் இன்றளவும் ஆடம்பரமான கார்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியின் வோக்ஸ்வேகன் குரூப் கைவசமான லம்போர்கினி கடந்த ஆண்டு 10,687 கார்களை விற்று தீர்த்தது. 2023 மட்டும் $2,434 மில்லியன் வருவாய் பார்த்திருக்கிறது லம்போர்கினி ஆடம்பர கார்கள்.